வணக்கம், இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க, அது ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராம உதவியாளர் தேர்வு 2025 1 மணி நேரம் எக்ஸாம் நடந்திருக்கு. மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்கள் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே அடுத்து 8ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது, வரிசை எக்ஸாம்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்க, 15 மார்க் 15 மார்க்காக பிரிச்சுட்டாங்க. ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 15 மார்க் பகுதி ஆளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரைநடை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுலேயே ஆன்சர்லாம் இருக்குது. இப்போ சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. நமக்கு வந்து சங்க இலக்கியத்தில் அறம்னு சொல்லிட்டு சங்க காலங்கள் பற்றி நம்மளுடைய தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஸோ அந்த இது மாதிரியே தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது மாதிரியே இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து அப்படியே நமக்கு தமிழ் புத்தகத்தில் இல்லை, இருந்தாலுமே ஒரு பொதுவாக வந்து சங்க இலக்கியத்தில் அறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே தலா 3 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. 5 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்ககால வள்ளல்கள் ஆய் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது, அதில் அறம் பற்றி குறிப்பிடும் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த முதல் பேராகிராஃபில் இருக்கிறதுல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 கேள்விகள் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், கட்டுரை வடிவில் வந்து எழுத சொல்லுவாங்க. நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி மாடலில் வந்து எழுத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதுவுமே நம்ம வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பாருங்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு குறித்து ஒரு கட்டுரை எழுதுகன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம மெட்டீரியலில் பாரதிதாசன் இருக்கும், அதே மாதிரி மாவட்டங்களை பற்றின எஸ்ஸேஸ் இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட்டில் இதை நீங்கள் எழுதினா போதும். அதாவது முன்னுரை எழுதலாம், முடிவுரை எழுதலாம், இடையில பொருள் உரை, அவங்களுடைய பிறப்பு இறப்பை பற்றி எழுதலாம். ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலே ஈஸியாக இதுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணிடலாம். ஸோ 2 விதமாக கேட்டிருக்காங்க. ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாட்டுப்புற கலைகள், அதாவது அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாட்டுப்புற கலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரகாட்டம், கும்மி அல்லது சேர்வையாட்டம் எது வேணாலும் நீங்கள் எழுதியிருந்துருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அப்படின்னா தமிழர்களின் பங்கு போராட்டத்தை, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு குறித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருந்திருக்கு, இந்த டாபிக் இருக்குது நமக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமராஜரை பற்றி எழுதலாம், வஉசியை பற்றி எழுதலாம், பாரதியாரை பற்றி எழுதலாம். அல்லது நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா MC ராஜா அவர்களை பற்றி எழுதலாம், அல்லது இரட்டைமலை சீனிவாசனாரை பற்றி எழுதலாம், பெரியாரை பற்றி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி யாரை பற்றி வேணாலும் இதில் எழுதலாம். சரிங்களா? ஸோ குறிப்பிட்டு யாராவது ஒரு ஆள் எழுத சொன்னால் தான் கஷ்டம். யாராவது ஒருத்தரை பற்றி நீங்கள் விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம ஆல்ரெடி ஃபார்மட் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனை பற்றியோ அல்லது அதை கவிஞர்களை பற்றியோ பாரதியாரை பற்றியெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே ஃபார்மட்டில் இதை எழுதினா போதும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா மேலேயே ஆன்சரை கொடுத்துட்டு அது கீழே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வெறும் 2 கட்டுரையை கொடுத்து 30 மார்க் எழுத சொன்னாலும் எழுத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்றைய தேர்வு இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப எளிமையாகவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் வருது. ஸோ 8ஆம் தேதி 10ஆம் தேதியில் வருது. அவங்க இன்னும் கொஞ்சம் எப்படி படித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்து படிங்க. சரிங்களா? வேறு ஒரு வீடியோவில், இதே வீடியோவில் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.